ஹாய் ஆல். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூலு. எங்கள் பசங்களும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் போகிறான். பசங்க வளர்ந்துட்டுருக்காங்க. அண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது நாங்கள் வாங்கின புது லன்ச் பேக். இதோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஜிப்போட குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ அதனால் ரிவ்யூ போடலான்ட்டு பார்த்தோம். ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் வாங்கினோம். ஸோ அதனால தான் நாங்கள் லேட்டாக ரிவ்யூ பண்ணுறேன், சாரி. இதில் என்ன ஃபெசிலிட்டினா, உள்ளே வந்து அந்த பேக்கோட துணி இது இல்லாமல் நம்ம தண்ணி சிந்தினாலோ, சின்ன பசங்கள்லாம் தண்ணி சிந்திடுவாங்க, வாட்டர் பாட்டில் மூடி போடாமல் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு தண்ணி சிந்தினாலும் ரொம்ப கீழே இறங்கி வராமல், பேகை ரொம்ப அழுக்கு பண்ணாமல் வச்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்து உள்ளே வந்து ஃபாயில் இது இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். ஆனால் குவாலிட்டியாக இருக்குமா என்னன்றது வந்து எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு இதுவாக நாங்கள் தேடி தேடி பார்த்து இது குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த உள்ளே வச்சுருக்க அந்த ஃபாயில் இதுவுமே வந்து அவ்வளோ இதாக இருந்தது, திக்காக இருந்தது. ஓகே, டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் சூடு தாங்கும் அப்படின்ற ஒரு இது இருந்தது, கடைக்காரங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து 2 ஜிப்பு வச்சுருந்தாங்க. ரெண்டுமே ஒரே சேம் கலர், கேர்ள் பேபி பாய் பேபின்றதுனால ஸோ 2 பேருக்கு ஒரே மாதிரி இருக்கட்டும், கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்து எடுத்தோம். இல்லைன்னா பெரிய சண்டையே நடக்கும், அவனுக்கு அந்த கலர் வாங்கிட்டீங்க, இவனுக்கு இந்த கலர் வாங்கிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் இப்படி பார்த்து எடுத்தோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஸ்பேஷியஸ் நிறையாவே இருக்குது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வரைக்கும் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 1/2 லிட்டர் தான் வச்சுருந்தோம். இன்னொன்று வந்து பாப்பா இது 2 பேருக்கு உள்ள ஸ்நாக்ஸ் டப்பா வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸும் இருந்துச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஜூஸ் பாட்டில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால எல்லாமே காளான் பிரியாணி கேட்டிருந்தாங்க பசங்க. ஸோ அதனால் காளான் பிரியாணி வித் வெண்டைக்காய் ஃப்ரை தான் செஞ்சு கொடுத்துருந்தோம். அதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அப்புறம் வந்து இதில் ஸ்பேஷியஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அவங்களுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் பிளான் பண்ணி வாங்கினோம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸு, இன்னும் டெய்லி என்னென்ன டிஃபன் பண்ணுறோம், காலையில் என்ன ரொட்டீன் பண்ணுறோன்றது டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லியும் பசங்க எப்படி போகிறாங்க, என்ன மாதிரி லன்ச் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம், லன்ச்சுக்கு என்ன மாதிரி கொடுக்குறத வந்து நான் அடிக்கடி வீடியோஸ் போடுறேன். டெய்லி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நீங்களும் அதே மாதிரி உங்களோட சஜஷனை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா எவ்வளோ ஸ்பேஷஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த இது எடுத்தோம். அதே மாதிரி ஹேண்ட்லிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அந்த ரோப்பும் வந்து நல்லா பெருசாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் இது பண்ணோம். அதே மாதிரி மேலேயும் வந்து கைப்பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது, என்னோடய இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு எப்படி போனாங்க, ஸ்கூல் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். பை.